லேட்டாவும் என் விரல் விட்டு விட்டுக்குது. அனுப்பியிருக்கேம்மா, வந்ததும் போட்டுறேன். ஏன் புழு உரிக்கோ? இன்னைக்குதான் நகைக்கடையில லீவ் ஆச்சே. மாப்ள, அருமையான ஆம்பளை பையனை பத்தி நாங்க எதுக்கு நகை கடைக்கு போகணும்? உம்மடு பங்காரு சிட்டியார் கடையை விட அருமையான இடம் இருக்கு. பையன் அங்கதான் போயிருக்கான். பாண்டி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மாமனார் என்ன போட்டாரு? பெரிய இலை போட்டாரு, 7 வகை கறி போட்டாருமா. ஐயோ, தலையில இடிய போடாத, விரல்ல மோதிரம் போட்டாரா? இல்ல, வெடி வெடிக்கும் போது என் கையில அடிபட்டுருச்சு. அது அபசலன்ட்டு அடுத்த தீபாவளிக்கு சேர்த்து போடுறான்ட்டு. அட பாவி. மாப்ள, குத்தால சீசனை கோயம்புத்தூர்ல இருந்துட்டே ஓசியில அனுபவிக்கலாம்னு பாத்தீங்க, குடுப்பணி இல்லாம போச்சு. அப்ப மோதிரம் போட மாட்டீங்களா? நோ, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அவன் சொன்னானா, இவன் கேட்டுட்டு வந்தானா? அவன் ஒரு பக்கத்த பையன், அறிவு அத்தை, எங்க அப்பா ஒண்ணு சும்மா அனுப்பல. எனக்கு சேலையா அவருக்கு வேஷ்டி சட்டையில வாங்கி கொடுத்திருக்காரு. இது ஒரு சேலை, இது ஒரு வேஷ்டியா? வடிவே, பக்கத்த குடும்பம் அன்னைக்கே உங்க அப்பா சொல்லியிருந்தா உன் குடும்பத்துல இருந்து நான் எதையுமே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டேன். என் மாப்பிளைக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். வரட்டும், தாள் செருப்பால் அடிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்டானு.